ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபன் ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. இந்த ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட இந்த கதை சரி. ஜோக் இல்லையா? ஒரு ஊரில் ஒரு நரி வந்து தான் கிட்ட இருக்கிற ஒரு மாடுகளில் ஒரு 2 மாடை வந்து விற்கலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு அந்த மாடுகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த நரி போகுது. அதே மாதிரி 2 மாடை வாங்குறதுக்கு ஒரு 2 சிங்கங்கள் வந்து மாடை வாங்குறதுக்காண்டி வராங்க. ஓகே, உடனே வந்து ரேட்லாம் பேசி முடிஞ்சு அந்த மாட்டை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. 2 சிங்கமும் அந்த 2 மாட்டை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டில் கட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வந்து அந்த மாட்டை காணோம். சரின்னு எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க, போலீஸில் புகார்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் சரி, ஓகே, அந்த மாடு தொலைஞ்சு போச்சு, நம்ம தேவைப்படுது சொல்லிட்டு இன்னொரு மாடு ஏதாவது வாங்கலாம், 2 மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு திருப்பி சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போகும்போது தான் திரும்பி நம்ம வந்து யாருக்கிட்ட எந்த மாடை வாங்கினோமோ அந்த நரி வந்து அங்கே இருந்துச்சு. அந்த நரியை பார்த்தோம்னா இந்த 2 சிங்கமும் போய் உங்ககிட்ட மாடு வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாட்டி அந்த நரி என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் என்கிட்ட மாடு வாங்கிட்டு போனீங்களா, அந்த மாடு திருப்பி என் வீட்டுக்கே வந்துருச்சு, நீங்கள் வேணால் அந்த மாடை வந்து திருப்பி வாங்கிட்டு போங்க, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்போ கூட எங்கூட ஒரு மாடு இருக்குது, அந்த மாடை கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த 2 சிங்கங்களுக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நரி பார்த்த உடனே அந்த நரி வந்து ஒருவேளை ஏமாத்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த 2 சிங்கத்துக்குமே தோணுச்சு. ஏன் அப்படின்னா, பேசிக்காகவே நம்ம நரினாவே வந்து பல கதைகளில் வந்து நரினா ஏமாத்துவோம் அப்படின்னு நம்ம கேட்டு பழகினால மோஸ்டான பீப்புள்ஸ் இப்போ இந்த கதை கேட்குறவங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ஓகே, நரின்னு இந்த கதை வருது அப்படின்னா அது ஏமாத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இந்த கதையில் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்டு இருக்க கார்ட்டூனாக இருக்கட்டும், பார்க்குற கார்ட்டூனாக இருக்கட்டும், இல்லை கேட்குற கதையாக இருக்கட்டும், இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம இந்த நரினா இப்படி தான் இருப்போம், கேரக்டர் இப்படி தான் இருக்கும், சிங்கனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறையா பேருடைய நிறையா அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் அது கிட்ட குளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லணும். குளநரி திருடக்கூடாது, குளநரி திருடவே கூடாது. ஸோ அப்படி தான் இந்த ஒரு கடையும் இருக்குது. நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்களை பார்த்தோன்னே இவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிறதும் இல்லை. அதே மாதிரி நிக்கோலஸ் வைல்ட் ரொம்ப தைரியசாலியா, நேர்மையா, உதவி பண்றவனா, நம்பிக்கைக்குரியவனா இருப்பேன். நீ ஒரு நரிங்கிறத மறந்துட்டியா? என்ன? ஒரு நரி வந்து சொன்னா அதை நாங்க நம்புவோம்னு நினைச்சியா? நரிக்கு என்னைக்குமே குறுக்கு புத்தி தான் இருக்கும். அன்னைக்கு நான் 2 விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூடாதுன்னு முடிவெடுத்தேன். இப்பவும் வஞ்சகமும் தந்திரமும் நிறைஞ்சதா பாக்குற இந்த உலகத்துல நேர்மையா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.